வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க ஒரு மனிதர்கள் மட்டும் கிடையாதுங்க. ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. எல்லாரையும் மாதிரி நீங்கள் இல்லாமல் உங்களுக்குள்ள உணர்ச்சி என்பது அதிகமாகவே இருக்கும். அனைவரையும் புரிந்து கொள்ளணும், எல்லார் மீதும் அன்பாக இருக்கணும், அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. எல்லாரையுமே கவனிப்பீங்க, எல்லாருக்கும் நீங்க மரியாதை கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். யாராவது சின்ன கஷ்டம் என்று உங்களை தேடி வந்தா கூட உங்களுடைய நல்ல மனசுக்குள்ள நேரா அது வலிக்க ஆரம்பிக்கும். அதனால அவங்க தெரிந்தவங்க தெரியாதவங்க அது இரண்டாவது விஷயம். ஆனா ஓடி போய் நீங்க உதவி செய்யக்கூடிய முதல் ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இனிமே நீங்க வாழவும் போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் நீங்கள் எப்போதும். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் திருப்பி உங்களுக்கு கிடைக்க போவது வெறும் வலிகளும் மனவேதனைகளும், மறக்க முடியாத சில பிரச்சனைகளாக மட்டும்தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்ல மனிதர்கள் கிடையாது. நீங்க யாருக்கெல்லாம் ஓடி ஓடி போய் உதவி பண்றீங்களோ, யாரெல்லாம் உங்க கூட வைத்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஒரு காலத்துல இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா போக போக சில காலங்கள் கழித்து உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணக்கூடிய ஒரு உறவுகளாக மாறி விடுவாங்க. அதனால நம்ம யாரிடம் பழகணும், எப்படி பழகணும், யாரை நம்ம கூட வைத்துக் கொள்ளணும் என்று பார்த்து நீங்கள் பழகினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலம் என்பது உங்களுக்கு நன்றாக அமைய ஆரம்பிக்கும். உங்களை கவனிக்க மறந்து நீங்க விடுவீங்க. மற்ற எல்லாரையும் நீங்க கவனித்துக் கொள்வீங்க. மற்ற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஓடி ஓடி உதவி பண்ணுவீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களையே நீங்க மறந்து விடுவீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு வழியாகவே இருக்கும். நான் எல்லாருக்காகவும் இருக்கேன், ஆனா யாரும் ஏன் எனக்காக இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் காயப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்குங்க. ஒரு மாலை நேரம் எல்லோரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த போது அந்த சிரிப்புக்குள்ள நீங்க மட்டும் சற்று அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனா எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிருப்பாங்க. நீங்களும் சிரிப்பது போல நடித்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சிரிப்புக்குள்ள நிச்சயமான சற்று அமைதிங்கிறது இருந்திருக்கும். யாரும் அதை கவனித்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் தாங்க உங்களுடைய மனசு சொல்லியிருக்கும். என்னுடைய சோகத்தை யாராவது உணர்ந்தாங்களா? இல்லையா? அந்த ஒரு நாள் நான் தான் அவங்களுடைய எல்லாத்துக்கும் அமைதியான ஒரு காயத்தை நான் உருவாக்கி கொண்டேன். ஆனா மற்றவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி இருந்தாலும் உடனே நான் கண்டுபிடித்து விடுகிறேன். ஆனா என்னை யாரும் அந்த அளவுக்கு ஆழமாக கவனிக்கவில்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவும் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன சின்ன கவலைகள் நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருந்து அது சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு தேடி தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க காதலிக்கிறீங்களா? அது சாதாரணமாக இருக்காது. முழு மனசோடு நீங்க காதலிப்பீங்க, முழு உயிரோடு நீங்க காதலிப்பீங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நீங்க காதல் விஷயம்னு வந்தால் தெரிந்த தெரியாத மனிதர்களுக்கே நீங்க ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய காதல் வாழ்க்கையில மட்டும் சொல்ல வாங்க வேணும். நீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு மற்ற நபர்கள் அனைவரும் வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகளை நீங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்துவீங்க. அந்த அளவுக்கு நீங்க உருகி உருகி காதலிச்சிருப்பீங்க. ஆனா அதே ஒரு காரணத்தால தான் உங்களுடைய மனசு அதிகமா உடைக்கவும் செஞ்சிருக்குங்க. ஒரு நாள் நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மெதுவா விலக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க விலகி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்திருப்பாங்க. கொடுத்து உங்களுக்குள்ள இன்னமும் தேவையில்லாத மாற்றங்களை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர 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 வச்சிருப்பாங்க. எந்த காரணமும் சொல்லாம, எந்த க்ளோஸரும் உங்களுக்குள்ள இல்லாம அந்த ஒரு அமைதி தான் உங்களுக்குள்ள பெரிய ஒரு தண்டனையாக மாறி இருக்கும். அந்த நாளில் இருந்து தான் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாரையும் நான் எல்லாரையும் நான் காதலிக்கிற மாதிரி எல்லோரையும் என்னைய காதலிக்கல. நான் யாருக்கெல்லாம் அன்பு கொடுக்கணும் அவங்க அந்த அளவுக்கு எனக்கு அன்பை திருப்பி கொடுக்கல. நான் கொடுக்கறது 100% எனக்கு கிடைப்பது 20-10% தான் கிடைக்கி. மீதியெல்லாம் எங்க போகுது? எனக்கு மீதியெல்லாம் காயமாகத்தான் உருவாக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பேசிய நாட்கள், உங்களுக்குள்ள நீங்களே உருவாக்கிய நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களை இன்னமும் துரத்தி கொண்டிருக்கக்கூடிய 3 நினைவுகள் என்ன தெரியுமா? விட்டு சென்ற ஒரு நாள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று இருப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் கிடையாது, உங்களுடைய மனசையும் அவங்க சேர்த்து நொறுக்கிட்டும் போயிருப்பாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க. அந்த நினைவு தினமும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். இரவு நேரங்கள்ல உங்களை தூங்க விடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வழிகளோ ரொம்ப முக்கியமான நபர்கள் பிரிந்து போனா கூட அதை நீங்க இரவு நேரங்களில் நினைத்து தூங்குகின்ற போதெல்லாம் கண்களில் இருந்து கண்ணீர் தார சரியாக வர ஆரம்பிக்கும். தூக்கமும் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்து கொண்டே இருக்கும். நான் இன்னும் என்ன பண்ணியிருந்தான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மதிக்கப்படாத ஒரு அன்பு
கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாகி இருக்கும். நீங்க கொடுத்த அன்பை யாரோ அவங்க அதை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. பயன்படுத்தாம அதை இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அதை மதிக்காம இருந்திருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். அது உங்களுடைய மரியாதையும் நீங்க யாரு என்பதையும் அது ப்ரூவ் பண்ணாமையே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். உங்களுக்குள்ள பேச முடியாத ஒரு உண்மைகள் கூட உருவாகி இருக்குங்க. ஒரு விஷயம் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். அதை வெளியில சொல்ல முடியாம போன அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். ஆனா அந்த சில வார்த்தைகளால இன்னும் உங்களுடைய உள்ளுக்குள்ள சத்தம் என்பது இல்லாமலே போயிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த உறவுகள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேச்சுவார்த்தை என்பது கூட இல்லாமல் போன அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சியின் ஒரு வெளிச்சம் என்பது நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். இனி நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை மறைக்க மாட்டீங்க. மறைக்காம அதை வெளிக்காட்ட ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க அதை பத்தி பேசவும் ஆரம்பிப்பீங்க. அதை நீங்க பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அதை உங்களை ஒரு புதிய ஒரு மனிதராக உங்களுக்கு மாற்றியும் கொடுக்குங்க. இது வரைக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமா உருவாக்கி கொடுத்திருக்கும். நீங்க யாரை பிடிச்சிருக்கீங்கன்னு மட்டும் கிடையாது, யார் உங்களை உண்மையா பிடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க மற்றவங்கள தான் தாங்கி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களையும் தாங்கி பிடிக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்க நீங்களே உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களையே நீங்க சரி செய்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய மனசு இனிமேல் மென்மையான மென்மையான அளவுக்கு பொறுமையாக தைரியத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு தைரியம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நிச்சயமா நல்ல ஒரு பாதையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த இடங்களில் எல்லாம் தெளிவானது பிறக்கும். இதை தொடங்கினாலும் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவில் தான் அது ஆரம்பிக்கவும் செய்யும். அது முடியவும் செய்யும். அது ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் உங்களுடைய வீட்டில் நடத்தினாலும், ஃபங்க்ஷனுக்கு சென்றாலுமே, கோவில் குளங்களுக்கு சென்றால் கூட உங்களுடைய மனதிற்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்காம தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும்தான் உருவாக்கி இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு தெளிவு என்பதை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு, உங்களுடைய குடும்பத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கும் அது தெரிய ஆரம்பிக்கும். சண்டையே போட்டாலும் வெளியில் தெரியாத மாதிரி நீங்க சண்டை போடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நிச்சயமா ஒரு வாய்ப்பானது உங்களுக்குள்ள ஒரு திறமையும் நிச்சயமா உருவாகவும் ஆரம்பிக்கும். இனிமே நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தைரியமான செயல்களை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தைரியமானது பிறக்க ஆரம்பிக்கும். இனி நீங்க உங்களுக்காக ஓட வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். அப்படி கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பாதையை உங்களால உருவாக்க முடியும். ஒரு நாள் நீங்கள் யாருக்காவது இனி இது எனக்கு முடியாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அதுதாங்க உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க யாருக்கும் எதுவும் கொல்லாம செய்யாம அவங்க கூப்பிட்டதும் நீங்க ஓடி ஓடி போய் உதவி பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுடைய அருமை என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க யாராவது கூப்பிட்டா உங்களுக்கு வேலை இருக்குன்னு நீங்க சொல்லி பழகுங்கள். உங்களுடைய மரியாதையை அதை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுக்காக எடுத்த முதல் முடிவு என்ன தெரியுமா? அது மற்றவங்களுக்காக கிடையாது. உங்களுக்காக எடுத்த ஒரே ஒரு முடிவால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறி இருக்கும். மற்றவங்களுக்காக நீங்க எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருப்பீங்க. மற்றவங்களுக்காக எவ்வளவோ முடிவுகள் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்காக நீங்கள் இனிமே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய அமைதியை தேர்வு செய்யக்கூடிய தருணங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். ஒரு ஆர்கியூமெண்ட்ல நீங்க அமைதியான ஒரு வால்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு மனிதரா எப்போதுமே இருப்பீங்க. அந்த ஒரு அமைதியான ஒரு இடம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தைரியத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. உங்களை இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு ஒரு மனிதராக மதிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். நான் முக்கியம் என நீங்க உணர்ந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்து கொண்ட ஒரு நாட்களாக நிச்சயமாக உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுக்காக ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்க இதுவரைக்கும் யாருக்காகவும் ஓட மாட்டீங்க. இனிமே உங்களுடைய கனவுகளுக்காக நீங்க ஓடி பாருங்க. அந்த ஒரு ஓட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும்.
நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், திங்கட்கிழமை நாட்கள்ல ஒரு தீபத்தை ஏற்றி நிலாவை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். இரவு நேரத்தில் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வலியை மட்டும் நீங்க கூறி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளித்து விடை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.